ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னால் சிஸ்டம் முன்னாடி அப்டேட் பண்ண முடியல. இருந்தாலும் மொபைலில் வந்து ஓரளவுக்கு என்னால் பார்க்க முடிஞ்ச விஷயத்தை மட்டும் நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்ஸை ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் அங்கே சஸ்டட் ஆகிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு வியூ வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் விருப்பம் தான் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு என்னுடைய வியூவில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக க்ரியேட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்குது. என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேபி இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் இன்னொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, ஸோ இங்கே இந்த பிரேக் அவுட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி இன்னொரு மூமெண்டம், அதாவது நெக்ஸ்ட் இன்னும் 3400 அப்படின்ற லெவல் கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே ஷேர் பண்ணிடலாம். ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தானே. ஓகே, இது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதான், இதை கொஞ்சம் சைடில் தள்ளிடலாம். ஓகே, நீங்களும் அதை புரிஞ்சுங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்கிறேன். ஜஸ்ட் உங்களுடைய ஒரு பார்க்குறீங்கன்னு பார்த்துன்னு ஒரு லைக், ஒரு ஹார்ட் தட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு பிட்காயினில் கூட ஷேர் பண்ணுறேன், இல்லை க்ரூட் ஆயிலையும் ஷேர் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் போகலாம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் அப்படின்னா கூட உங்களுக்கு எவ்வளோ நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல மூமெண்டம் இருந்தால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3400 வரலாம் ஈஸியாக மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடந்ததுன்னா நெக்ஸ்ட் அங்கேருந்து இன்னொரு 10-8 பாயிண்ட் இன்னும் அப் சைடுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் இங்கேருந்து. ஓகே, சரி, நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அதனுடைய அப்டேட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம் உங்களுக்கு. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிஃப்டி 50 என்ன மாதிரி நடந்திருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோட்டலாகவே கன்ஃபியூஸாக இருந்தேன். எனக்கு சரியாக ஒன்று கிளியர் டிசிஷன் எடுக்க முடியல இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணால் இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்ற என்னோடய பிளான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை வந்து பார்த்திங்க இப்படியே இங்கே ஒரு பெரிய பிரேக் அவுட் எதுவும் கொடுக்கல. சரி, அதனால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி நான் வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவில் கட் ஆச்சு. கட் ஆனால் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் பேங்க் நிஃப்டியில் வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு, ரைட்? ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் இங்கே நல்லா கவனிச்சிங்க. இங்கே இந்த தூரம் எது வரலும் போயிருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது இந்த தூரம் எது வரலும் போயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 0.618 அப்படின்ற லெவல் வரலும் ப்ரைஸ் மூமெண்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ரைட், அதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போது இந்த இடம் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் இது ஆயிடுச்சு சார். இப்போ இங்கேருந்து எங்கே சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சார், நம்ம இங்கேருந்து ஒரு ஃபெப்ரவரி டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். அப்போது இந்த தூரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆன ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து வந்துட்டு மேபி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இதில் என்ன மாதிரி ஒரு பிளான் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியாவிலேருந்து ப்ரைஸு அகைன் நம்மளுடைய இந்த தூரத்தை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ 24,720 அப்படின்ற லெவலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, சரி, இது வந்து டவுன் சைடுக்கான பிளான். அதாவது மார்க்கெட்டுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிளான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இல்லைப்பா, மார்க்கெட் வந்து டக்குன்னு இந்த இடத்துல மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக உங்களுக்கு அமையும். ஓகே, அப்போது இங்கேருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கணக்கு எடுத்தோம் அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ 24,960 அந்த 25,000 ரவுண்ட் நம்பர். அப்போது திரும்ப வந்து ப்ரைஸ் அந்த இடத்துல தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட், அதாவது ஒரு அப்பர் சைடுக்கான மூவ் வந்ததுன்னா
இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த பாட்டம் லெவலில் நீங்கள் பிளானை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸு இந்த இடத்துல எந்த மாதிரி பிஹேவியர் பண்ணிதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல 25,000 வந்து நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஆனால் ப்ரைஸ் இங்கே என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் ரேஞ்ச் மூவ் ஆகுதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஜஸ்ட் 2 லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுங்களேன். இந்த லெவலும் இந்த 2 லெவலும் நாளைக்கு ஞாபகம் வச்சுங்க. ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதில் நீங்கள் அப்பர் சைடு பாட்டம் சைடு நீங்கள் ஒரு லெவல் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியோடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். பேங்க் நிஃப்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன உங்களுக்கு சென்ட் பண்ணணும், சேம் அதே தான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இப்போ சப்போர்ட். ஓகே, அப்போ என்ன ஆகுனா பேங்க் நிஃப்டி, ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் பிரேக் அவுட் நடந்ததுனால், இந்த இடத்துல ஒரு நடந்ததுன்னா ஒரு திரும்ப வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி நடந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைப்பா மார்க்கெட் வந்து டவுன் சைடு கீழே இருந்தால் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் ஷார்ட் எதுவும் பண்ண போதிங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ட்ராப் மாதிரி வரும். ஏன்னா இந்த எல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, கீழே செல் பண்ணுங்க என்ன பண்ணுவோம், செல் பண்ண வச்சு அகைன் கொஞ்சமாக இந்த ட்ராப் மாதிரி வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கீழே நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ப்ரைஸை ஃபால் ஆக விட மாட்டாங்க. ஓகே, மேபி உங்களுக்கு என்ன பெரிய நியூஸ் பேஸில் பெரிய ரெட் கேர்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நான் அதை சொல்ல வரல. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ஜோன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வியூ என்ன ஒன்லி ஃபார் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் எடுக்கலாம். ஓகே, எது வரலாம் பிளான் எடுக்கலாம் அப்படின்னா ஆஸ் யூஸ்வலி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நீங்கள் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணி வெளியே வரலாம். அதாவது 55,950 55,950 அப்படின்ற லெவலில் 56,000 வச்சுங்க ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த 950 நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு பெட்டராக இருக்கும் இந்த இடத்துல, அதாவது பிரேக் அவுட் நடக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு, ஆல்ரெடி ட்ரெண்ட் ட்ராப் பண்ணியிருக்க பாருங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.618 ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட் லைன் எங்கே இருக்கும், கீழே பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்ம ஃபெபினாக்கு இரிட்டேஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வேறு மாதிரி லெவல் வரும். அதாவது எதுனா இது பாருங்கள், இந்த லெவல் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வரும் உங்களுக்கு. இதுங்க நான் உங்களுக்கு அது மேலே போட்டு காமிக்கிறேன், எதுவும் வருதுன்னு பார்க்கலாம். இது டெலிட் பண்ணிடுறேன். அப்பர் சைடு அது. ஓகே, எக்ஸாக்ட்லி அந்த லெவல் தான் வருது ரைட்டாக. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ 81,200 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இந்த சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்தேன். இந்த வீடியோக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸை கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் மூலிமா எனக்கு தெரிவிக்கலாம். தேங்க்யூ.